வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது விஸ்வாவசு வருஷம், தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் பராபவ வருஷம் ஐப்பசி மாதம் வரை நவக்கிரகங்களிலேயே சாயா கிரகமாக, அதாவது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் 1.5 வருட காலம் பயிற்சியாகின்றார்கள். சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம். அதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த 1.5 வருட காலம் எப்படி இருக்கும், அதனுடைய பலன் என்ன, ராகு கேது பயிற்சியுடைய பலன் என்ன என்பதை பற்றி ஒவ்வொரு ராசியாக பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் சிம்ம ராசிமை என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றிய பதிவுதான் இன்றைய பதிவு. அதாவது இந்த ராகு கேது ஆகிய இருவர்களுமே ஒரே மனிதன்தான். இந்த ராகுங்கிறவர் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் அமிர்தத்தை கடைஞ்சிட்டு இருக்கும் பொழுது அமிர்தமானது வெள்ளம் வந்தது. அப்போ ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்ணார், மோகினி அவதாரம் எடுத்து அதை தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தார், அசுரர்களுக்கு கிடைக்கல. அப்போ அசுரர்களிலேயே இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் என்ன பண்ணார்னாக்கா, அவெல்லாம் மாய வேலை பண்ணுறவா தானே அசுரர்கள்லாம். ஒரு அந்தணனாக தேவராக மாய உருவம் எடுத்துக்கொண்டு அந்த அமிர்தத்தை பொறுகின்றான். அப்போ அந்த ராகு அந்த அமிர்தத்தை பருகின உடனேயே சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணர் என்ன பண்ணுறார், தன்னுடைய அவருக்கு தெரிஞ்சுடுறது இவன் அசுரன் தான், ராகு தான் இவன் பருகிட்டானே, இவன் அமரன் ஆகிடுவானே அப்படின்னு என்ன பண்ணுறான், தன்னுடைய சக்கராயுதத்தை சுதர்சன சக்கரத்தை அவன் மேலே எய்தி அவனுடைய கழுத்தை சிரசை வெட்டி தள்ளிடுறார். அவனுடைய உடலுக்கே அந்த அமிர்தமானது போகவில்லை. அதனால தான் ராகுங்கிறதே சர்ப்பந்தான், கேதுவும் சர்ப்பந்தான். அதனால்தான் தலையில் இருக்கக்கூடிய உடல் இல்லாமல் இருக்கக்கூடியது ராகு. வெறும் உடல் தலை இல்லாமல் இருந்தால் அது கேது. அதனால்தான் ராகு கேதுன்னு வச்சாரு. மொத்தத்தில் விஷம்தான், பாம்புனாலே விஷம்தான். இவன் விஷத்தில் நல்ல விஷம் என்ன, கெட்ட விஷம் என்ன. அதனால இந்த ராகு கேது இவர்கள் இந்த ராகுவாகப்பட்டவர் மோட்சக்காரகர். ஏன்னா அவன் அமரனாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு சாவும், அவனுக்கு ஆய்வு முடிவே கிடையாது அவனுக்கு. அதே கேதுவுக்கும் ஆய்வு முடிவு கிடையாது. ஏன்னா ஒரே உருவம் தானே, ஒரே உருவத்தில் தலை ஒன்றும் உடம்பு ஒன்றும் போயிருக்கு. அதனால் அவன் 2 பேருக்குமே ஆய்வு முடிவுங்கிறது கிடையாது. மற்ற எல்லாருமே தேவர்கள், 7 கிரகங்களும் தேவர்கள், நவகிரகங்கள். அவளுக்கும் எந்த விதமான வேலையும் ஆயுளானது முடியாது. அப்போ இந்த ராகு பகவான், இந்த கேது பகவான், இவ 2 பேருமே மற்ற 7 கிரகங்களுக்கே வரல, எல்லாருக்குமே சத்ரு தான். ஆனால் இந்த ராகு பகவான் மோட்சக்காரகன், கேது பகவான் ஞானாகாரகன், நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். அசுரம் தான்.
அவன் அமிர்தத்தை பருகினதால் ராகுவானவன் மோட்சக்காரனானான். உடலுடன் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆகப்பட்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமரனாக இருக்கின்றார், தேவனாக. இந்த சிம்மராசி மெய்யன்பர்கள் கடந்த 1.5 வருட காலங்களாக உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்திலும், அதாவது கன்னியா ராசியில் கேது பகவானும் உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவானும் அமர்ந்து கொண்டு பலவிதமான தொல்லைகளை உங்களுக்கு கொடுத்தார். எல்லாரும் நினைக்கலாம் உடல் உபாதைகள், ஏதாவது ஒரு விதத்தில் பண விரயம், வியாபாரத்தில் நஷ்டம், நோய் நொடிகள் குடும்பத்தில். அதே கடந்த 2 வருடங்களாக உங்களது ராசிக்கு சமசப்தமஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பராசியிலே சனீஸ்வர பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையை உங்களது ராசி மீது செலுத்திக் கொண்டு உங்களுக்கு வாகனத்திலே பலவிதமான தொல்லைகளை கொடுத்தார். நன்னா இருக்கும் வாகனம் பார்க்கறதுக்கு, பிரமாதமாக ஓடிக்கிட்டே இருக்கும், நடுவில் நின்று போயிடும், பழுதாயிடும். அது எப்படி பழுதாச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் அவசரப்பட்டிருந்தீங்க. ஆனால் இன்னும் இந்த சனீஸ்வர பகவான் இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம்தான் அவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுவரையில் அவர் கும்பராசியில் தான் இருக்கார். இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமசப்தமஸ்தானமாக இருக்கக்கூடிய 7ஆம் இடத்துல உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு ராகு பகவானும் உங்களது ஜென்மஸ்தானத்திலேயே கேது பகவானும் வந்து உட்கார அமரப்போகிறார்கள். ஆகவே தினந்தோறும் தாங்கள் இந்த ராகு பகவான் கேது பகவான் ஆகியோருக்கு உள்ள ஸ்லோகத்தை உங்களுக்கு சொல்கின்றேன். இதை உங்களால் முடிந்தவரை தினந்தோறும் சொல்லிவிட்டு உங்களது பணிகளை தாராளமாக செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ராகு பகவானுடைய ஸ்லோகம்: அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹிக கர்ப்பசம்பூதம் தம் நமாமி தம் ராகும் பிரணமாம்யகம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத். கேது பகவானுடைய ஸ்லோகம்: பலாச புஷ்ப சங்காசம் தாரகா கிரக மஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத் மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம்யகம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத். அதாவது இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று ராகு கேது பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற வேண்டுமாய் சிம்மராசி மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். விஸ்வாவசு வருஷம் தமிழ் வருஷம் 5124, ஆங்கில வருஷம் 2025-26. ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025-26. நமது சேனலிலே இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாவசு வருஷம் தமிழ் வருஷம்
சித்திரை மாதம் 13/1/5126 நாள் 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:17 முதல் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி, இவர் விஸ்வாவசு வருஷத்திலே பயிற்சி, சித்திரை மாதத்தில் பயிற்சியாகி பராபவ வருஷம் ஐப்பசி மாதம் ஆங்கில மாதம் அக்டோபர் வரை 1.5 வருட காலத்திற்கு இந்த ராகு பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலும் கேது பகவானாகப்பட்டவர் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள், அதாவது இருப்பார்கள். அதனால் 1.5 வருட காலத்திற்கு உண்டான சிம்மராசி மையன்பர்களுக்கு உண்டான பலன்கள் பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன், இனிய ஆசீர்வாதங்கள். அதாவது சிம்ம ராசி மையன்பர்களே, உங்களது ராசியிலே மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், பூர்வ பல்குனி நட்சத்திரம், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்தர பல்குனி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஆகியவை இந்த சிம்மராசியில் இந்த நட்சத்திரங்கள் அடங்கும். இந்த மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கேது பகவான். அதே பூர்வ பல்குனி நட்சத்திரம், பூர்வ நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இதே உத்தர பல்குனி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். ஆனால் உங்களது சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார்? சூரிய பகவான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுவரை உங்களது ராசியிலிருந்து 2ஆம் இடமாகப்பட்ட கன்னியா ராசியிலே கேது பகவானும், உங்களது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்திலே 8ஆம் இடத்திலே ராகு பகவானும் கடந்த 1.5 வருட காலங்களாக அமர்ந்து கொண்டு உங்களுக்கு என்னென்ன செய்தார்கள் என்றெல்லாம் தெரியும். அதே தற்போது இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முதல் தமிழ் வருஷம் பராபவ வருஷம் ஐப்பசி மாதம் வரை 1.5 வருட காலத்திற்கு இந்த ராகு பகவானாகப்பட்டவர் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவானாகப்பட்டவர் கன்னியா ராசியிலிருந்து உங்களது சிம்ம ராசியாக இருக்கக்கூடிய ஜென்மத்துக்கும், 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ஜென்மத்துக்கு வரப்போகிறார். இதனால் இந்த 1.5 வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது சிம்மராசி மையன்பர்களே, மகம் நட்சத்திரம்ங்கிறது என்ன சொன்னேன்? கேது பகவானுக்கு சொந்தமான நட்சத்திரம் சொன்னேன். அந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வரவிருக்கக்கூடிய இந்த 1.5 வருட காலம் இந்த விசுவாச வருஷத்திலேருந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி மையன்பர்களுக்கு படிப்பில் மந்தம் ஏற்படும்,
உத்தியோக தடை ஏற்படும், திருமண தடை ஏற்படும். அப்படியே திருமணம் ஆகியிருந்தால் புத்திர பாக்கிய தடையானது ஏற்படும். வியாபாரத்தில் தொய்வானது ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கலாம். அந்த பதவி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவா. அந்த பதவியானது உங்களுக்கு கிடைக்காது. பொருள் விரயங்கள் நிறைய ஆகும். எல்லா விதமான கெடுதல் செயல்களும் இப்போ நடக்கும். அதுக்கு காரணம் என்னங்கிறத சொல்லிடுறேன். எல்லாரும் நீங்கள் நினைக்கலாம், என்னடா அது இவர் வாயில் எடுத்தாலே நல்லதே வராதா இவருக்கு அப்படின்னு நினைக்கலாம். இதெல்லாம் நடக்க போகிறது நிச்சயம். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கோ. இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே போட்ட ஸ்லோகத்தை சொல்லுங்கோ. அந்த ஆபத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்துக்கலாம் அப்படின்னு உங்கள் மேலே அக்கறை உள்ள ஒரே உள்ளமாக இருக்கக்கூடியதுனால்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பதிவை பதிவிடுறோம். உங்கள் மனசை சந்தோஷப்படுற மாதிரி நான் சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனும் அவஸ்தைப்படுவது எப்படி, அது அவஸ்தைப்படுறவங்களுக்கு தான் தெரியும். அந்த நீங்கள் அவஸ்தைப்படக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். இந்த கேது பகவானாகப்பட்டவர் மகம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது, மகம் நட்சத்திரத்தில் வயது மூத்தவர்கள் முதிர்ந்தவர்களாக இருக்கும், அதாவது 85 வயசு 86 வயசு இருக்கா அப்படின்னாக்கா அவளுக்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மோட்சமானது கண்டிப்பாக கிடைக்கும். அவளுக்கு மட்டும்தான் மோட்சம் கிடைக்குமா? இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்குமே காரணம் என்னவென்றால், இந்த ராகு பகவானாகப்பட்டவர் உங்களுடைய சமசப்தமஸ்தானமான 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்திற்கு வரப்போகிறார். அந்த கலத்தரஸ்தானத்தில் ஏற்கனவே சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்கார். அவர் சனீஸ்வர பகவானுடைய பார்வையானது 3, 7, 10. அந்த 7ஆம் பார்வையா உங்க ராசி அவர் பார்க்கிறார். கர்மபலன். ஏன்னா சனீஸ்வர பகவான் பார்க்கப்படாது, அவன் பார்த்தானாலே சரியா போச்சு. அந்த காலகட்டங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் போகிறோம் பல பிரச்சனைகள் வரும். ராகுவனுடைய சேர்க்கை வேற இருக்கு. இந்த கேது பகவானாகப்பட்டவர் மகா நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது அந்த 4 பாதங்களில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நிச்சயமாக சிம்மராசி மையன்களுக்கு பலவிதமான கெடுதல்கள் நடக்கத்தான் செய்யும். அதே பூர்வ பௌர்ணமி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய 4 பாதங்களில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பாவத்தை விலக்குவா. ராசி வேற, ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போய் அமர்ற இடமும் வேற. அதே சூரிய பகவானோட கேது சேர போறார் உத்தரகோணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது. அப்படி பார்த்தேன்னா அந்த இடத்துலயே நமக்கு கடைசியாக எத்தனை நாள் இருக்காரோ அத்தனை நாளைக்கு நமக்கு ஆபத்தான செயல்கள் உண்டாகும். அதாவது இந்த கலியுகத்தில் மனிதர்களுக்கு எப்படி தெரியுமா சொல்லிருக்கு வேதத்தில், பிஞ்சு உதுற, காய் உதுற, பழம் உதுற. பிஞ்சுன்னா என்ன? சிசு, பிறக்கிற குழந்தைகள். காய் உதுற, காயினாக்கா ஒரு வயசு ஆனவுடனே அது உதுற. பழம் உதுற, மரத்து பழமானது ஆக்கி வச்சுன்னா பழங்கிறது யாருன்னாக்கா நல்ல முதிர்ந்த வயசில் இருக்கக்கூடியவா, அது உதுற. அப்படின்னு தான் சொல்லிருக்கு. அப்ப இந்த ராகு கேது பயிற்சி சிம்மராசி மையன்பர்களில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி,
நல்ல வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த 1.5 வருட காலத்தில் இது நிச்சயமா நடக்கும். சரி, இதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் முதல்லயே ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சுலபம் சொல்லியிருக்கேன். அந்த சுலபத்தை சொல்லி அவளை திருப்திப்படுத்தணும். 2வது, தினந்தோறும் தாங்கள் உளுந்து, கொள்ளு இந்த 2 தானியங்களையும் தினந்தோறும் சேர்த்துக்கொள்ளணும். அதாவது உளுந்தை தனிப்பட்ட முறையில் சேர்க்கணும். அதே சமயம் கொள்ளு அதை சேர்த்துக்கணும். உளுந்துங்கிறது ராகு பகவானுக்கு, கொள்ளு கேது பகவானுக்கு. இதை சாப்பிட்டுட்டே வந்தேன்னா, ஏன்னா நம்ம உடம்புலயே இருக்காங்க ராகு கேது. அதனால தான் சொல்றேன், சிம்மராசி மெய்யன்பர்களே, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளிலும் ராகு பகவானும் கேது பகவானும் குடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப இதை நித்தியமும் நீங்க சாப்பிட்டுட்டு வந்தேன்னா இந்த 1.5 வருஷத்துக்கு அந்த ராகு கேது பகவான் சந்தோஷப்படுவார், தொல்லை கொடுப்பார். ஆனா அந்த தொல்லையானது ரொம்பவும் நம்மளை பாதிக்காம இருக்கும். அதே சமயம் உங்களது ஜனன காலத்திலே இந்த சாயா கிரகங்களாக, நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் உங்களது ஜாதகத்தில் லக்னத்தில், அதாவது லக்னம் என்பது உயிர், லக்னம் 1ஆம் இடம், லக்னத்திலிருந்து மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா அது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அந்த இடத்திலேயும் சமசப்தமஸ்தானமாக இருக்கக்கூடிய கலத்தரஸ்தானம் 7ஆம் இடம், அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடம், இந்த இடத்துல ராகு கேது ஆகியவர்கள் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருப்பார்களே ஆனால் அது தோஷம். அதே சமயம் உங்களது ஜாதகத்திலே இந்த ராகு கேது ஆகிய 2 கிரகங்களுக்கு, அதாவது என்ன சொல்வான்னாக்க, அப்பிரதட்சணம்னாக்க ஆங்கிலத்தில் சொல்றது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதில் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் அமைஞ்சிருந்தால் அது கால சர்வதோஷம். அதே சமயம் இந்த ராகு கேது பகவான் உங்களது ஜாதகத்தில் இருந்து அங்கேருந்து பிரதட்சணம்னாக்க கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்றது, அதில் அமர்ந்திருந்தால் சர்வகால தோஷம். ஆனால் உங்களது ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருந்தாரே ஆனால் அதுவும் கேது பகவானுடைய தோஷமானது உண்டு. முதலில் உங்கள் ஜாதகத்தை நன்றாக, சிம்மராசி மெய்யன்பர்களே, ஜாதகத்தை நன்றாக பாருங்கள். இந்த தோஷங்கள் இருந்தால் உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள். எப்படி நிவர்த்தி செய்யறது? உங்களது கிரகத்துக்கு நன்றாக வேதம் படித்து இந்த நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுக்குமே பிரமாதமாக செய்யக்கூடிய ஒரு வேத பண்டிதரை தங்களது கிரகங்களுக்கு அழைத்து நவக்கிரக ஹோமத்தை செய்யுங்கள். முதலில் உங்களது தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்கள். எல்லா கோவில்லாம் சொல்றாங்க, இங்கேருந்த காளஹஸ்தி போகலாம், திருவரமல்லம் போகலாம், திருநாகேஸ்வரம் போகலாம் அப்படின்லாம் சொல்கிறாளே. கோவிலுக்கு போனால் அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். அவள் அந்த அர்த்தத்தை வேற மாதிரி எடுத்துட்டு அவள் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்போ என்னன்னாக்கா, இந்த ராகு பகவானும் சரி கேது பகவானும் சரி அங்கே இருக்கக்கூடிய சுவாமியே தரிசனம் செய்தார்கள். செய்து அவர்களுடைய பரமேஸ்வரனுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்றார்கள். இதுதான் உண்மை. அதனால நாமளும் போய் அங்கே போய் தரிசனம் பண்ணலாம்.
ஆனால் அந்த ராகு கேத்துக்கும் அங்கே பரிகாரம் பண்ண முடியாது, பண்ணாக்கா நமக்கு நிவர்த்தி ஆகாது, அது மட்டும் நிச்சயம். ஆனால் சாமி கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ராகு கேத்து இந்த மாதிரிலாம் இருக்கா, என்னை வந்து காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் கிட்ட போய் முறையிட்டு அர்ச்சனை பண்ணோம்னா நடக்கும். ஆனால் நாம் அங்கே போய் கொண்டு வந்துடுறோம் பரிகாரம்ட்டு. வீட்டுக்கு வந்தோம்னாக்க கிரகத்தில் தானே இருக்குது எல்லாமே, திரும்பி அதே தொல்லை தான் நமக்கு வரும். ஆனால் நான் போய் ஏகப்பட்ட இடத்துல பண்ணிட்டேங்க, எனக்கு சலிச்சு போச்சுங்க, பரிகாரம் பண்ணி எனக்கு சலிச்சே போச்சு, வான்னா நடக்கலை. எப்படி நடக்கும்? நம்ம கிரகத்தில் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம திருப்தி பண்ணலை, அதுக்கு நம்ம வீட்டில் வருஷம் நம்ம நவக்கிரக ஹோமத்தை பண்ணோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, நம்ம குடும்பமே நன்னா இருக்குமே. ஏன்னா எல்லா விதமான தெய்வங்களும் சரி, தேவர்களும் சரி, இந்த நவக்கிரகங்களும் சரி, அந்த அக்னி பகவான் கிட்ட வந்து நம்ம அந்த தேவதையை வந்து உச்சாரணை பண்ணி அதற்கு ஆகுதியை நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதில் படுற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடையாது. இதை தான் தர்மசாஸ்திரம் சொல்றது. என்ன மாதிரி ஒரு ஐயர் வந்து ஐயருக்கு வேணுங்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த வேத பண்டிதர் வந்து அங்க செய்யக்கூடிய அந்த செயல்ல நீங்க பலவிதமான சந்தோஷங்களை பெறுவீர்கள். அதுவும் நீங்களும் மனப்பூர்வமாக அதில் செலுத்தணும். ஏதோ அந்த ஐயர் சொன்னார், ஏதோ வந்தார் போனார் பண்ணார், கடமைக்குன்னு பண்ணக்கூடாது. நீங்களும் அதில் வந்து லயிக்கணும். ஆனால் சிம்மராசி மெய்யன்பர்களே, தங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தியானது என்ன என்று பார்த்துக் கொள்ளுங்கள். சுபக்கிரக தசாவாக இருந்தால், அதாவது சந்திரன் புதன் குரு சுக்கிரன் இவருடைய தசாவாக இருந்தால், இந்த ராகு கேது ஆகிய இரு கிரகங்களினுடைய பிடியிலிருந்து நிச்சயமாக ஒரு 40% நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதே சமயம் தங்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய தசா ஆனது அசுபக்கிரக தசாவாக இருந்தால், அதாவது சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவர்களுடைய தசாவாக இருக்குமேயானால் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவிலே சொன்ன பிரகாரம் 100% அப்படித்தான் நடக்கும். ஆகவே சிம்மராசி மெய்யன்பர்கள் அனைவரும் தயவு செய்து சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய நிழல்கர்களாக இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி ஆகும்போது சித்திரை மாதத்திலேயே தங்களது கிரகத்திலே நவக்கிரக ஹோமத்தை செய்து இந்த ராகு கேது பகவானுடைய பிடியிலிருந்து தாங்கள் விலகி, ஓரளவுக்குத்தான் விலக முடியும், அதையே நான் சொல்லிடுறேன், பிரச்சனை வரத்தான் செய்யும் சிம்மராசி மெயின்களுக்கு. அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வழியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அனைவரும் இந்த வீடியோவில் சொன்ன பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு சாக்ஷாத் ஸ்ரீ ராகு பகவான் கேது பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சுபா அஸ்து.